வெயிட். இன்னுமா ப்ளைன் இட்லியை குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போது இந்த 2 சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தக்காளி சட்னி. இதுக்கு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், அப்புறம் கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிய விடணுங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை இலைகளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி விடுங்க. தக்காளி நல்லா இந்தளவுக்கு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வதக்குனது எல்லாத்தையுமே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுறேன். ஆறினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றினீங்கன்னா ஈஸியான தக்காளி சட்னி ரெடி. இதை டெய்லியும் நீங்கள் இட்லி, தோசை இது மாதிரி கொடுக்கும்போது தொட்டு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு பல்லு பூண்டு, வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இது வறுத்துட்டு தோலை நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் சீரகத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. இது கூடவே நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். சீரகமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அதில் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். கடைசியாக இதில் வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்குனதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரெடி. வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் குழந்தையோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 7 மாத குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்குற மாதிரி ஒரு வெஜிடபிள் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக முள்ளங்கி ரெசிபி நான் போட்டிருக்கேன். அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன வெஜிடபிள் வச்சு பண்ணணுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க 2 சட்னி ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.